நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரோக்கியமான முருங்கைக்கீரை குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் சிறிதளவு முருங்கைக்கீரை, அப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி. நம்ம என்ன பண்ணணும்னா, துவரம்பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். துவரம்பருப்பு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, அப்புறம் நம்ம வச்சுக்கிட்ட வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் குக்கர்லேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு 4 விசில் விடணும். குக்கரில் 4 விசில் விடணும். இந்த முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பை மற்ற வச்சு நல்லா மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதை அடுப்பில் ஒரு பேன் வச்சு இதை அப்படியே அந்த பேனில் ஊற்றணும். ஊற்றி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கணும். அந்த முருங்கைக்கீரையை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும். முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கொதிச்சிடனா இது வயசானவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்காது. அதை இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாவை போடணும். வரமிளகாவையும் போட்டு அதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்ல பொன்னிறம் ஆயிடணும் வெங்காயம். அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரை குழம்புல இந்த தாளிச்சதை ஊற்றணும். ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டு சுடுசாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களும் இந்த முருங்கைக்கீரை குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.